வெல்கம் டு ஸ்மைல் டிசைனர்ஸ். இன்னைக்கு இந்த அழகான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைனோட ஃபுல் டியூட்டோரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் சிம்பிளாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஒர்க்கில் நான் ஹேங்கிங்கோட சேர்த்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்போதுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடும்போது ஃபஸ்ட் எடுத்துமே ஜரி த்ரெட்டில் 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் ட்ரேசிங் வரைஞ்சி வச்சுட்டேன். எந்த இடத்துலலாம் B7000 க்ளூ யூஸ் பண்ணி கம் ஒட்டுறனோ அந்த இடத்துல நான் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். அதுக்காக க்ளூ பென்லேருந்து கொஞ்சமாக க்ளூ எடுத்துக்கிட்டேன். நடுவில் ரவுண்ட் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோனில் கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐ ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோனில் 6K எடுத்துகிட்டு இந்த மாதிரி லீஃப் ஷேப் மாதிரி வச்சுட்டேன். இந்த மாதிரி லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் 6K ஷேப் ஒயிட் கலர் எடுத்துகிட்டு லீஃப் ஷேப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் சுகர் பீடில் கோல்டு கலரில் கிளாசி கோல்டில் ஒரு 4 பீட்ஸ் கிட்ட எடுத்துட்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு புட்டா டிசைன் இருக்கிற மாதிரி அந்த கிளாசி சுகர் பீட் போட்டுட்டு சாரி டார்க் க்ரீன் கலர், அதனால் பால் பீட் 3mm டார்க் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி புட்டா டிசைன் 4 இடத்துலையுமே போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறதுக்கு பெரிய கொடி பேட்டர்ன் இருக்குல்ல, அதில் கிளாசி சுகர் பீட் 2 போட்டுட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்க போகிறேன். எப்போதுமே சுகர் பீட் போடும்போது 2 போடுங்க, 3 4லாம் போடாதீங்க, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி ஃபுல் கொடி பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு பால் பீட் 3mm டார்க் க்ரீன் கலர் எடுத்து எண்ணாட் போட்டுட்டேன். இந்த மாதிரி எல்லா பிளேஸ்லையுமே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்கிறதுல மட்டும் ஒரு கிளாசி சுகர் பீட் அண்ட் 1 பால் பீட் 3mm எடுத்துட்டு குட்டி குட்டி லீஃப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எண்ணாட் போட்டு நான் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி சாரீ கலரை நம்ம ப்ளவுஸில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரி சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் ஒட்டியிருக்கல, அதுக்கு மேலே ஒரு குட்டி புட்டா டிசைனுக்காக ஒரு கிளாசி சுகர் பீட் அண்ட் 1 பால் பீடு, அதே மாதிரி ரைட் சைடில் 1 பால் பீட் அண்ட் 1 சுகர் பீட் யூஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பால் பீட் அண்ட் 1 சுகர் பீட் போட்டு எண்ணாட் போட்டுக்கிட்டேன். இப்படி போடும்போது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற கொடி பேட்டர்னுக்கு டியூப் பீட் அண்ட் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கொடி டிசைன் மாதிரி போட்டுக்க போகிறேன். இதுக்கு டியூப் பீட் கோல்டு கலர் எடுத்திருக்கேன், சீக்வன்ஸில் டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி போட்ட கொடி பேட்டர்ன் மாதிரி தான் இதையுமே ஒவ்வொன்றா போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் லுக்கே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் மீதி இருக்கிற கேப்லையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சீக்வன்ஸ் 1 டியூப் பீட் போட்டு இந்த மாதிரி எண்ணாட் போட்டு முடிச்சுட்டேன். இதுதான் இந்த ஒர்க்கோட ஃபைனல் லுக். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, கட் பீட் யூஸ் பண்ணி 3 லைன்ஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அதில் கட் பீட் ஒரு 7 or 8 போட்டுட்டு நடுவில் ஒரு பால் பீட் க்ரீன் கலரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 3 லைன்ஸில் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் என்ன சாரீ கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணுறதுக்காக சுகர் பீடில் கோல்டு கலர் கிளாஸி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ட்ராப் ஷேப் கிறிஸ்டல் எடுக்காமல் இந்த வாட்டி ரவுண்ட் ஷேப் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ரவுண்ட் ஷேப் கிறிஸ்டலுமே ஹேங்கிங்க்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணும்போது எப்போதுமே 3 ஜரி த்ரெட்டுக்கு மேலே தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கிளாசி கோல்டு சுகர் பீடில் ஒரு 8 பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரவுண்ட் கிறிஸ்டல் 8mm சைஸில் ஒன்று எடுத்துகிட்டு திரும்ப ஒரு கிளாசி சுகர் பீடு ஒன்று போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் பீடோட எண்ணிக்கையை நீங்கள் மாற்றிக்கோங்க. சின்னதாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சுகர் பீட் போட்டுக்கோங்க. லாங்காக வேணும்னா இன்னும் கூட சுகர் பீட் நீங்கள் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக போட்டுக்க சுகர் பீடை மட்டும் நான் ஒட்டிட்டு மீதி எல்லா பீட்ஸ்குள்ளேயுமே நீடியில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ் லூஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீடியில் லெஃப்ட் சைடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப ரைட் சைடில் விட்டு எடுத்திங்கன்னா ஹேங்கிங் உங்களுக்கு எப்போதுமே லூஸ் ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க்கோட ஃபினிஷே ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகினர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒவ்வொரு டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எப்போதுமே ஸ்ட்ரைட்டாக கஸ்டமர் ப்ளவுஸ்க்கு மட்டும் போடாதீங்க. உங்களுக்கு ஒரு 5 to 10 ப்ளவுசஸ் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்னென்ன மிஸ்டேக் விடுறீங்களோ அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா தான் கஸ்டமருக்கு போடும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் இந்த ஒர்க்கோட ஃபைனல் லுக். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களுமே கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் போடணும்னு நினச்சிங்கன்னா என்னோட ஆன்லைன் கிளாஸில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.